வெல்கம் டு மிஸ்டர் டாலிவுட் சேனல். நான் இன்னைக்கு 2021 ரிலீஸ் ஆன ஃபியர் ஆஃப் ரெயின் அப்படிங்கிற ஒரு சஸ்பென்ஸ் த்ரில்லர் மூவியோட ஸ்டோரி தான் சொல்ல போறேன். படம் முழுக்க ட்விஸ்ட் சஸ்பென்ஸ் தான் வச்சிருப்பாங்க. கண்டிப்பா பார்க்க வேண்டிய ஒரு படம், மிஸ் பண்ணிடாதீங்க. ஓகே மக்களே, வாங்க படத்துக்குள்ள போலாம். படத்தோட ஓப்பனிங் சீன்ல ஹீரோயின் கட்டுறாங்க. ஹீரோயின் ஒரு கட்டுக்குள்ள அனாதையா யாருக்கோ பயந்து ஓடிட்டு இருப்பா. அவளை ஒருத்தன் வெறி கொண்டு துரத்திட்டு வரான். அவன் இருந்து தப்பிக்கிறதுக்காக ஒரு மரத்து பின்னாடி போய் ஒளிஞ்சா அதுக்குள்ள அவன் என்ன பண்றான்னு பாருங்களேன். இப்படி பின்னாடி வந்து பயப்படுத்தின அந்த மலக்குரங்க என்ன பண்றான், ஹீரோயினை கைய காலை கட்டி போட்டு ஒரு பெரிய குழியா தோண்டி அதுக்குள்ள ஹீரோயினை போட்டு மொத்தமா மூடி சமாதி கட்டிடுறான். என்னடா பொசுக்குன்னு ஹீரோயின் செத்து போயிட்டா, இதுக்கப்புறம் கதையே இல்லையான்னு கேட்டீங்கன்னா இங்கதான் ஒரு டிஸ்ட் வைக்கிறாங்க. ஹீரோயினை புதைச்ச இடத்துல பயங்கரமான மழை பெஞ்சு அந்த குழியில இருக்கிற மண்ணெல்லாம் அரிச்சிட்டு போய் ஹீரோயின் வெளியில வந்துருவா. எப்படியே பயங்கரமான டிஸ்டா வெளியில வந்த ஹீரோயின் அப்பாட தப்ஸ்டனான்னு சொல்லிட்டு வெளியில போறதுக்காக வெயிட் பண்ணும் போது அங்கதான் அந்த சைக்கோ கில்லர் வெயிட் பண்றான். நீ வருவன்னு எனக்கு நல்லா தெரியுன்னு சொல்லிட்டு இவன் என்ன பண்றான், பட்டிஸ்டா மாதிரி வயிற்றுல ஒரு ஸ்நாக்கை போட்டு ஹீரோயின் அப்படியே படுக்க வச்சிடறான். அப்படியே கட் பண்ணிட்டு ஹாஸ்பிட்டல்ல இருக்கக்கூடிய ஹீரோயினை கட்டுறாங்க. ஹீரோயினை டாக்டர் 2 பேர் சேர்ந்து மல்லு கட்டி எப்படியோ படுக்க வச்சிட்டு இருக்காங்க. ஹீரோயினோட உடம்பு ஃபுல்லா காயமா இருக்கும். எப்பாடா ஒரு வழியில ஹீரோயின் சைக்கோ கில்லர்ட்ட இருந்து தப்பிச்சிட்டாடா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பெருமூச்சு விடும்போது ஹீரோயினை அடக்க முடியாம அவளுக்கு ஊசியை போட்டு மயங்க வச்சிடறாங்க. அப்பதான் ஹீரோயினோட அம்மா கட்டுறாங்க. ஹீரோயினுக்கு இப்படி நடந்ததை நினைச்சு அவங்க ரொம்பவே வருத்தப்பட்டு இருப்பாங்க. அடுத்து ஹீரோயினோட அப்பா மிஸ்டர் ஜானை கட்டுறாங்க. அவரு டாக்டர் கிட்ட பேசிட்டு இருப்பாரு. என்னாச்சு என் பொண்ணுக்கு, என்னதான் பிரச்சனைன்னு கேட்கும்போது அப்பதான் டாக்டர் ஒரு ட்விஸ்ட் ரிவீல் பண்றாரு. அது என்ன ட்விஸ்ட்னா, இவ்வளவு நேரம் ஹீரோயினை சைக்கோ கில்லர்லாம் வந்து கடத்திட்டு போய் கொலை பண்றதுக்கு ட்ரை பண்ணல. ஹீரோயின் அவளோட கனவுல வந்த விஷயத்தை உண்மை நினைச்சுக்கிட்டு அவளோட கையை காலில் அவளே கழிச்சிட்டு சைக்கோ மாதிரியே பிஹேவ் பண்ணிருப்பான். இதை ஹீரோயினோட அப்பா கிட்ட சொன்ன டாக்டர், இவளை சீக்கிரமே ஒரு சைக்காட்டிக் ஹாஸ்பிட்டல்ல சேர்த்துருங்க, அப்பதான் உங்களுக்கு நல்லது. இவளுக்கு நிறைய மல்டிபிள் பர்சனாலிட்டிஸ்லாம் வர ஆரம்பிக்குது. அதனால இவ இன்னும் இருக்க டேஞ்சரா தான் மாறுவா. அதனால நீங்க என்ன பண்றீங்க, நல்ல ஹாஸ்பிட்டல்ல போய் சேர்த்துருங்கன்னு சொல்றாங்க. பட் ஹீரோயினோட அப்பா அம்மா அதுக்கு ஒத்துக்க மாட்டாங்க. அவளை கொண்டு போய் நாங்க ஜெயில அடைக்கிறதுக்கு எங்க பொண்ணு எங்க கூட வந்துட்டோம், நாங்க நிம்மதியா பாத்துக்கிறோம்னு சொல்லிட்டு அதுக்கு வேண்டாம்னு சொல்லிடுவாங்க. அடுத்த சீன் என்ன ஆகுதுன்னா, ஹீரோயினை ஒரு தெரபிஸ்ட் கூப்பிட்டு விசாரிக்கிறாங்க. இங்க பாரு ரேனு, இதெல்லாம் ஒரு சாதாரண விஷயம், உனக்கு என்ன நடந்துச்சுன்னு சொன்னீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி நான் மெடிகேஷன் கொடுப்பேன்னு சொல்றப்போ அதுக்கு ஹீரோயின் என்ன ஒரு கருப்பு உருவம் ஓயாம சேஸ் பண்ணிட்டு வந்து என்ன அடிச்சு கொலை பண்ணுது, இல்லைன்னா நான் அதுட்டு தப்பிக்கிறேன், இப்படியே நடந்துட்டு இருக்குன்னு சொல்றான். அதை கேட்ட அந்த தெரபிஸ்ட் என்ன சொல்றாங்கன்னா, நீ மாத்திரை போடுறதுன்னு உங்க அப்பா சொன்னாரு, ஒழுங்கு மரியாதையா மாத்திரை போட்டு, நீ மாத்திரை போட்டினா மட்டும்தான் இந்த கனவு எதுவுமே வராது, அப்படி நீ மாத்திரை போடுறத நிப்பாட்டினா உன்னைய கொண்டு போய் மென்டல் ஹாஸ்பிட்டல் சேர்த்துருவோன்னு சொல்றாங்க. அப்போ ஹீரோயின் ஐயோ நான் மாத்திரை ஒழுக்கா போட்டுறேன், என்ன கொண்டு போய் அங்க அடைச்சிடறாங்கன்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பி வீட்டுக்கு வரா. வீட்டுக்கு வந்தா பக்கத்து வீட்டு ஆண்டி டேனி அப்படிங்கிற வந்து ஹீரோயினை பார்த்துட்டு, என்னம்மா ஹாஸ்பிட்டல்ல என்ன சொன்னாங்க, இனிமேலாச்சும் ஒழுங்கா நடந்துக்கன்னு சொல்லிட்டு அட்வைஸ் பண்ணிட்டு அனுப்பி விடுறாங்க. போடி கிளவி ஆண்டி அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் நேரா வீட்டுக்குள்ள போறா. வீட்டுக்குள்ள போனா நேற்று நைட் வந்த கனவுல ஹீரோயின் அந்த ரூமவே அலங்கோலமா அந்திரி ஆக்கி வச்சிருந்திருப்பா. அதை பாக்குற ஹீரோயினோட அப்பா, இங்க பார்மா சலக்குட்டி, இந்த ரூம் ரெடி பண்றதுக்கு இன்னும் 2-3 நாள் ஆகும், அதனால என்ன பண்ற, பக்கத்துல இருக்கக்கூடிய கெஸ்ட் ரூம்ல போய் தங்கிக்கன்னு சொல்லி கெஸ்ட் ரூம் அனுப்பி வச்சிடறாரு. அடுத்து மறுநாள் காலையில காட்டுறாங்க. மிஸ்டர் ஜான் சமையல் வேலையெல்லாம் பார்த்துட்டு இருப்பான். ஹீரோயின் என்ன பண்றா, அவரோட அம்மா உட்கார வச்சு பெயிண்டிங் வரைஞ்சிட்டு இருப்பா. அப்போ ஸ்கூலுக்கு லேட் ஆனதுனால வேற வழி இல்லாம நான் போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு வேகமா ஸ்கூலுக்கு வர்றா. ஸ்கூல்ல அவளோட ஃப்ரெண்ட்ஸ் யாருமே இவகிட்ட பேச மாட்டாங்க, அண்ணன் தண்ணி பழக மாட்டாங்க, எதுவுமே பண்ண மாட்டாங்க, நாட்டாம தீர்ப்பு சொன்ன மாதிரி நடந்துக்கிறாங்க. இதனால வெக்ஸான ஹீரோயின் கிளாஸ் ரூம் போறா. கிளாஸ் ரூம்ல ஹீரோயினோட பக்கத்து வீட்டார ஆண்டி மிஸ் டேனி இருந்தாங்கல்ல, அவங்க தான் கிளாஸ் டீச்சரா இருப்பாங்க. ஆக்சுவலா இவங்க ஒரு இங்கிலீஷ் டீச்சர், ஹீரோயினுக்கு இங்கிலீஷ் கிளாஸ் எடுத்துட்டு இருப்பாங்க. அப்போ ஹீரோயினா ஒருத்தன் வெறிக்க வேடிக்கை பார்த்துட்டே இருப்பான். இவனோட பேரு டேவிட். இவன் தான் இந்த படத்தோட ஹீரோ. ஹீரோயினும் அவனையே தான் பார்த்துட்டு இருக்கிறா. 2 பேத்துக்கும் ஒரு மாதிரி கண்ணாலேயே காதல் ஓட ஆரம்பிச்சிருது. அடுத்த கிளாஸ் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஹீரோயின் சாப்பிடறதுக்காக போறா. அங்க யாருமே அவளை சேர்த்துக்க மாட்டாங்க. அவ கூட அண்ணன் தண்ணி பழங்க கூடாதுன்ற அளவுக்கு நடந்துக்கிறாங்க. எதனாலன்னு கேட்டீங்கன்னா, ஹீரோயினுக்கு தான் அப்படி ஒரு வினோதமான வியாதி இருக்குங்கிறது அவளோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே நல்லாவே தெரியும். அதனால அவ கூட யாருமே சேர மாட்டாங்க. சோ போங்கடி பூமாலைகளான்னு சொல்லிட்டு ஹீரோயின் வெளியில வந்து தனியா உட்காந்து சாப்பிட்டு இருக்கிறப்போ நம்ம ஹீரோ டேவிட் அங்க வரப்பல. வந்தவன் ஹீரோயினை பார்த்து, நான் இந்த ஸ்கூலுக்கு இப்பதான் புதுசா வந்திருக்கிறேன், எனக்கு இங்க யாரையுமே தெரியாது, நம்ம 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸ் ஆயிடலாமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கிறப்போ ஹீரோயின் அவன் மூஞ்சே கொஞ்ச நேரம் குறுகுறுன்னு பார்த்துட்டு, இவன் உண்மையிலேயே மனுஷன் தானா இல்ல நமக்கு வர்ற கனவா, நம்ம கிட்ட யாரு இப்படி வந்து பேசுவா அப்படின்னு சொல்லிட்டு இவ யோசிச்சுட்டு, சரி அதெல்லாம் அப்புறம் பார்க்கலாம், நான் வீட்டுக்கு போறேன்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பிருப்பா. அங்க இருந்து வீட்டுக்கு வர ஹீரோயின் ஒரு பார்க் பக்கத்துல நடந்து வந்துட்டு இருக்கும்போது யாரோ ஒருத்தர் சின்ன குழந்தை கடத்துற மாதிரியே தெரியும். அஜோன்னு சொல்லிட்டு ஒரு செகண்ட் கண்ணை மூடி முடிக்கிறதுக்குள்ள அவங்க காணாம போயிருவாங்க. இதனால இரிட்டேட் ஆகிற ஹீரோயின் யாரு உண்மையானவங்க யாரு ஹாலுசினேஷன்ல வர்றவங்கன்னு தெரியாம நேரா வீட்டுக்கு போயிட்டு அவரோட மாத்திரை எடுத்து போட்டுக்கிறா. அடுத்த சீன் என்ன ஆகுதுன்னா, நைட் ஹீரோயின் தூங்க போறப்போ பக்கத்து வீட்டுல அந்த டேனி ஆண்டி இருக்குல்ல, அவங்க வீட்டுல ஒரு சின்ன குழந்தை பயங்கரமா அழுற மாதிரியே சவுண்டு கேட்கும். இவன் அந்த அழுகுறல கேட்டுட்டு இருக்கும்போது ஹீரோயினோட அம்மா அந்த ரூமுக்கு வராங்க. உடனே ஹீரோயின் அவரோட அம்மா கிட்ட, ஏமா பக்கத்து வீட்டுல ஏதாச்சும் சின்ன குழந்தை அழுற சவுண்ட் உனக்கு கேக்குது அப்படின்னு சொல்லிட்டு கேட்கிறப்போ அதுக்கு அவங்க, இல்லடி அந்த மாதிரி எந்த ஒரு குரலும் எனக்கு கேட்கலன்னு சொல்றப்போ, சை இதுவும் அப்போ ஹாலுசினேஷன் தானா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் அவளே திட்டிக்கிறா. அடுத்த நாள் என்ன ஆகுதுன்னா, நம்ம ஹீரோ டேவிட் வந்து ஹீரோயினை அப்படியே அவுட்டிங் போலாமான்னு சொல்லிட்டு வெளியில அப்படியே கார்ல கூட்டு போயிட்டு இருக்கிறான். அப்படி போறப்போ பயங்கரமான மழை வந்துருது. ஹீரோ ஓரமா காரை நிறுத்திருப்பான். மழை வேற பெய்யுது, ஓரமா வேற காரை நிறுத்திருக்கிறாங்க. ஏதோ பண்ண போறாங்கன்ட்டு ஆவலா பாக்குறீங்களா, அது எதுவுமே பண்ண மாட்டாங்க. ஹீரோயினுக்கு எப்பவும் போல வினோதமான குரல் எல்லாம் கேட்க ஆரம்பிக்குது. இதனால பயந்து போன ஹீரோயின், இருக்கிற ஒருத்தனுக்கும் நம்ம இப்படித்தான் அப்படிங்கிறது தெரிஞ்சு போச்சுன்னா இவனும் நம்மளை விட்டு போயிருவானு சொல்லிட்டு பயந்து போன
ஹீரோயின் என்ன பண்றான், நான் திரும்ப வீட்டுக்கு போனேன், என்னை வீட்டுல கொண்டு வந்து விடுன்னு சொன்னதும் அவன் திரும்ப ஹீரோயினை வீட்டுல கொண்டு வந்து டிராப் பண்ணிடுவான். கார்ல இருந்து இறங்கின ஹீரோயின் டேவிட்டை பார்த்து இன்னைக்கு தான் நான் வாழ்க்கையிலே நிம்மதியா இருந்திருக்கிறேன்னு சொல்லிட்டு வீட்டுக்குள்ள போறான். அங்க ஹீரோயினோட அம்மா அவகிட்ட வந்து ஏன்டி இன்னைக்கு ஸ்கூலை கட்டிட்டு எங்கடி போன அப்படின்னு சொல்லிட்டு கேட்கிறப்போ, அதுவாமா என்னோட ஃப்ரெண்டு டேவிட்னு ஒருத்தர் இருக்கிறான், அவன் கூட தான் நான் வெளில சுத்திட்டு வந்தேன்னு சொல்றப்போ ஹீரோயினோட அம்மாவுக்கு அவ்வளவு சந்தோஷம். ஏன்னா இவளுக்கு யாருமே ஃப்ரெண்டுன்னு கிடையாது, யாருமே இவளை சேர்த்துக்கவும் மாட்டாங்க. அடுத்த அன்னைக்கு நைட்டு ஹீரோயின் தூங்க போகும்போது திடீர்னு ஒரு அழுகுரல் கேட்குது. என்னடான்னு சொல்லிட்டு திரும்பி பார்க்கிறா, பக்கத்து வீட்டுல இருந்து தான் அந்த அழுகுரல் வருது. அந்த பக்கத்து வீட்டு ஆண்டி என்ன பண்ணுது, ஒரு சின்ன குழந்தைய பிடிச்சி கொடுமைப்படுத்திட்டு இருக்குது. அதை பார்த்த ஹீரோயின் பயங்கரமா கத்துறா. இந்த சவுண்டை கேட்ட ஹீரோனோட அம்மா அப்பா என்னாச்சோ ஏதாச்சும் ஓடி வந்து பார்த்தா அவ பக்கத்து வீட்டுல நடக்கிற கொடுமை எல்லாத்தையும் சொல்றான். இதை கேட்ட ஹீரோயினோட அப்பா, ஏமா அந்த ஆண்டிக்கு குழந்தையே கிடையாது, அப்புறம் எப்படி பக்கத்து வீட்டுல குழந்தை இருக்குன்னு சொல்லிட்டு கேட்கிறப்போ, இல்லப்பா நான் பார்த்தேன், அந்த ஆண்டி ஜன்னல் வழியா கொடுமைப்படுத்திட்டு இருந்துச்சு, நான் அதை நேர்லயே பார்த்தேன் அப்படின்னு சொல்றான். இதை கேட்ட அவளோட அப்பா, சரி விடு, நம்ம நாளைக்கு காலையில நேர்ல போய் பார்த்துட்டு வந்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு மறுநாள் காலையில 2 பேரும் நேர்ல போறாங்க. இவங்களை பார்த்த பக்கத்து வீட்டு ஆண்டி, வாங்க ஜானி என்ன இந்த பக்கம் ஏதாவது விஷயமா அப்படின்னு கேட்கிறப்போ, அது ஒண்ணு இல்ல டீச்சர், உங்க வீட்டுல ஒரு குழந்தைய நீங்க டார்ச்சர் பண்ணிட்டு இருக்கிறத என் பொண்ணு பார்த்திருக்கிறா, அதான் என்ன ஏதுன்னு விசாரிச்சுட்டு போலான்னு வந்தேன்னு சொல்றாங்க. அதுக்கு ஆண்டி, என்ன ஜானே என்னை பத்தி தெரிஞ்சுமா அப்படி சொல்றீங்க, எனக்கு குழந்தையா குட்டியா எனக்கு யாருமே கிடையாது, இருந்த எங்க அம்மாவும் செத்து போயிட்டாங்க, அதுக்கப்புறம் நான் தனி மரமா தான் இந்த வீட்டுல இருந்துட்டு இருக்கிறேன், உங்க பொண்ணோட கண்டிஷன் தெரிஞ்சுமா நீங்க என் வீட்டுல வந்து தேட வந்துருக்கீங்க, சரி உள்ள வந்து நீங்களே தேடி பாருங்க, ஏதாச்சும் பொண்ணு இருந்தா கூட்டு போங்கன்னு சொல்லிட்டு உள்ள வந்து தேட சொல்றோம். இவங்களும் உள்ள போய் தேடி பாக்குறாங்க, உள்ள யாருமே இருக்க மாட்டாங்க. அதனால ஹீரோயின் தான் ஏதாவது ஹாலுசினேஷன்ல இதெல்லாம் பண்ணிருப்பாளோ நினைச்சிட்டு ஹீரோயினோட அப்பா அவளை கூட்டிட்டு வீட்டுக்கு வரோம். வீட்டுக்கு வந்த ஹீரோயின் இல்ல அந்த ஆண்டி எதையோ மறைக்குது, வீட்டுல சின்ன பிள்ளைங்க விளையாடுற பொருள் எல்லாம் நான் பார்த்தேன்னு சொல்றப்போ கடுப்பான ஜான் என்ன பண்றாருன்னா, இங்க பாரு உனக்கு அவ்வளவுதான் மரியாதை, உனக்கு இருக்கிற நோயை நானே சொல்லி கட்டக்கூடாதுன்னு இருக்கிறேன், நீ தேவையில்லாம டென்ஷன் பண்ணிட்டு இருக்கணும் பிடிச்சி கத்தி விட்டுருவோம். அடுத்த சீன்ல என்ன ஆகுதுன்னா, ஹீரோயின் தெரபிஸ்ட பாக்குறதுக்காக ஹாஸ்பிட்டல் போயிருப்பா. அங்க போனவ இந்த லோக்கல் ஏரியால ஏதாச்சும் வந்து குழந்தைங்க மிஸ் ஆயிருக்கான்னு சொல்லிட்டு சர்ச் பண்ணி பாக்குறா. அதுல எந்த ஒரு குழந்தையுமே இவ அந்த ஜன்னல்ல பார்த்த குழந்தை மாதிரி இருக்காது. சரி அப்ப நமக்கு ஹாலுசினேஷன் தான் வந்திருக்கும் போலன்னு சொல்லிட்டு ஹீரோயின் ஃப்ரீயா இருக்கும்போது கரெக்டா அந்த தெரபிஸ்ட் உள்ள வராங்க. வந்தவங்க காலையில பக்கத்து வீட்டு ஆண்டி வீட்டுல நடந்ததை பத்தி விசாரிச்சுட்டு, இங்க பாருமா உனக்கு ஹாலுசினேஷன் லெவல் ரொம்ப அதிகமாகிட்டே போயிட்டு இருக்குது, இந்த மாதிரியே போயிட்டு இருந்தா கண்டிப்பா உன மெண்டல் ஹாஸ்பிட்டல்ல தான் போய் சேர்க்க போறோம் அப்படின்னு சொல்லி மிரட்டுறான். இதை கேட்ட ஹீரோயின் அட போங்கடான்னு சொல்லிட்டு எக்ஸ் ஆயிட்டு அப்படியே வீட்டுக்கு வந்துடுறான். வீட்டுக்கு வந்தா ஹீரோயின் எப்பவும் போல இல்லாம புதுசா அவ சமையல் பண்றேன்னு சொல்லிட்டு சமையல் பண்ண ஆரம்பிக்கிறா. அதை அவளோட அப்பா நின்று வேடிக்கை பார்த்துட்டு இருக்கிறான். அப்ப ஹீரோயினோட அம்மா என்னடி பண்றேன்னு சொல்லிட்டு உள்ள வராங்க. வந்தவங்கள ஹீரோயினோட அப்பா தடுத்துட்டு, இன்னைக்கு தான் என் பொண்ணு முத சமைக்கிறா, நீ அதை கெடுத்து விட்டுறத தயவு செஞ்சு அமைதியாருன்னு சொல்லிட்டு 2 பேரும் வேடிக்கை பார்த்துட்டு இருக்காங்க. அடுத்த மறுநாள் காலையில ஹீரோயின் ஸ்கூல் முடிச்சுட்டு வரும்போது ஸ்கூலோட வாசல்ல போலீஸ் நிக்கிறாங்க. அதை பார்த்த ஹீரோயின் பயந்து போய் நிக்கும் போது அங்க டேவிட் வரான். வந்தவன் என்னத்துக்காக அப்படி பயந்துட்டு இருக்கிறேன்னு கேட்கிறப்போ, அது ஒண்ணும்லடா, நேத்து என் பக்கத்து வீட்டு ஆண்டி இல்ல, அது வந்து ஒரு பொண்ணை வந்து கொடுமைப்படுத்தி இருந்துச்சு, அதை பார்த்துட்டு நான் எங்க அப்பாட்ட சொன்னா எங்க அப்பாவும் நானும் போயிட்டு விசாரிக்க ஆரம்பிச்சோம், அந்த லேடி தான் எங்க மேல போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்கும் போல, அவங்க தான் அரெஸ்ட் பண்ண வந்திருக்காங்கன்னு சொல்லிட்டு இப்ப பயப்படுறோம். லூசு கொஞ்சமாச்சும் யோசிக்க மாட்டியா, அந்த லேடியை ஒரு பொண்ணை கடத்தி வச்சிருக்குன்னு சொல்ற, அது எப்படி போய் போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுக்கும் லூசா நீன்னு சொல்லிட்டு அவளை கூட்டிட்டு நேரா அந்த லேடியோட வீட்டுக்கு போறான். அங்க போன 2 பேரும் அந்த லேடியோட வீட்டை திருடுத்தனமா ஓபன் பண்ணிட்டு உள்ள போயிட்டு குழந்தை ஏதாச்சும் இருக்கான்னு தேடி பாக்குறாங்க. இவங்க இப்படி தேடிட்டு இருக்கும் போதே கரெக்டா அந்த லேடியும் வீட்டுக்கு வந்துடுறாங்க. அந்த லேடி வர சவுண்டை கேட்ட ஹீரோவும் ஹீரோயினும் நைஸா கதவுக்கு பின்னாடி ஒளிஞ்சுக்கிட்டு எஸ்கேப் ஆயிருவாங்க. அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்த ஹீரோயின் குளிச்சு முடிச்சுட்டு உட்காந்துட்டு இருக்கும்போது அவளோட அம்மா அங்க வந்து, என்னடி உன்னோட ஃப்ரெண்டை எனக்கு இன்ட்ரோடியூஸ் பண்ண மாட்டியா, அந்த பையன் நல்லவனா என்ன எது எப்படின்னு நானும் பார்த்து தெரிஞ்சுக்கொள்ளன்னு சொல்லும் போது அவ என்ன சொல்றான்னா, இங்க பாருமா அந்த பையன் ஒரிஜினலா இல்லையான்னு எனக்கே சத்தியமா தெரியல, நானே கன்ஃபியூஷன்ல தாமா இருக்கேன், வெயிட் பண்ணுமா கொஞ்ச நாள் போகட்டும், அதுக்கப்புறம் நானே கூட்டு வந்து உனக்கு இன்ட்ரோடியூஸ் பண்றேன்னு சொல்றான். இவங்க 2 பேரும் பேசிக்கிறத ஜான் பார்த்துட்டு நம்மளோட பொண்ணுக்கு ஏன் இந்த மாதிரி ஒரு நிலைமை அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு இருப்பான். அடுத்த சீன்ல என்ன ஆகுதுன்னா, ஹீரோவும் ஹீரோயினும் நெட் சென்டர் போயிட்டு பக்கத்து ஸ்டேட்ல யாராச்சும் பொண்ணுங்க காணாம போயிருக்காங்களான்னு சொல்லிட்டு சர்ச் பண்ணி பாக்குறாங்க. அதுல தான் ஹீரோயினுக்கு ஒரு ஷாக்கிங் இன்ஃபர்மேஷன் கிடைக்குது. அது என்னன்னு கேட்டீங்கன்னா, பக்கத்து வீட்டு ஆண்டி ஒரு பொண்ணை கொடுமைப்படுத்திருப்பாங்கல்ல, அந்த பொண்ணோட போட்டோ அதுல வந்திருக்கும். அதை பார்த்த ஹீரோயின் பயங்கர எக்ஸைட் ஆயிட்டு, கண்டிப்பா இவரோட பேரண்ட்ஸுக்கு நான் கால் பண்ணி சொல்ல போறேன்னு சொல்லிட்டு வெளியில ஓடி வரா. வெளியில பார்த்தா ஹீரோயினோட ஃப்ரெண்ட் அழுதுகிட்டு இருப்பா. இதை பார்த்த ஹீரோயின் அவளை சமாதானப்படுத்த போகும்போது அந்த புள்ளையே நீ எல்லாம் நீ வந்து சமாதானப்படுத்தாதே, நீ ஒரு பைத்தியக்காரன்னு சொல்லிட்டு பயங்கரமா கத்திருவா. அவ கத்துறதை கேட்ட எல்லாருமே அங்க வந்துருவாங்க. நம்ம ஹீரோ டேவிட்டும் அங்க வந்துருவான். அப்பதான் ஹீரோயினுக்கு இப்படி ஒரு வியாதி இருக்கிறதே ஹீரோவுக்கு தெரிய வரும். எல்லாருக்கும் முன்னாடி ஹீரோயின் அசிங்கப்படுத்தினதும் ஹீரோயின் ஒரு மாதிரி வெக்ஸ் ஆகி வெளியில வந்து உட்காந்துட்டு இருக்கும்போது ஹீரோ அவளை விட்டுட்டு போகாம ஹீரோயினோட பேக்கை தூக்கிட்டு அங்க வரான். வந்தவன் இதெல்லாம் ஒரு சாதாரண விஷயம், இதுக்கெல்லாம் நீ கவலைப்படாத, சீக்கிரமே இந்த நோயில இருந்து உன்னால வெளியில வந்துட முடியும்னு சொல்லி அவளுக்கு பாசிட்டிவா மோட்டிவேட் பண்றான். அதுக்கப்புறம் ஹீரோயின் கிட்ட இந்த வியாதி இருந்தா உனக்கு என்னெல்லாம் தோணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கிறப்போ, அது வந்து நிறைய பேர் என்கிட்ட பேசுற மாதிரியே இருக்கும், அவங்க ஏதோ தப்பா நடக்க போறதுக்கு முன்னாடி என்கிட்ட வந்து எல்லாத்தையும் சொல்லிட்டே இருப்பாங்க, மத்தவங்க சொல்ற மாதிரி எனக்கு மல்டிபிள் பர்சனாலிட்டி எல்லாம் கிடையாது, ஏதாச்சும் வந்து கனவுல நடக்கும், அது அப்படியே நேரில் நடக்கிற மாதிரியே இருக்கும், அதனால தான் நான் ரொம்பவே பயந்துருவேன் அப்படின்னு சொல்றான். அதுக்கு ஹீரோ இதெல்லாம் சப்ப மேட்டர், இதுல இருந்து சீக்கிரமே நீ வெளியில வந்துருவேன், நீ எதை பத்தியும் கவலைப்படாத, வீட்டுக்கு கிளம்புன்னு சொல்லி அவளை வீட்டுக்கு அனுப்பி வச்சிருவோம். வீட்டுக்கு வந்த ஹீரோயின் நைட்டு தூங்கிட்டு இருக்கும் போது திடீர்னு மிட் நைட்ல எந்திரிச்சு பாக்குறா. ஹீரோயினோட அம்மா உட்காந்து அழுதுட்டு இருப்பா. உடனே அவகிட்ட போற ஹீரோயின் என்னமா ஆச்சுன்னு சொல்லிட்டு கேட்கிறப்போ ஹீரோயினோட சின்ன வயசு போட்டோ எல்லாம் பார்த்து ஹீரோயினோட அம்மா பயங்கரமா அழுதுட்டு இருப்பாங்க. அதை பாக்குற ஹீரோயின், அம்மா சாரிமா, என்னாலதான் நீ கஷ்டப்படுற, நான் சீக்கிரமே இதுல இருந்து குணமாயி உனக்கு திரும்பவும் ஒரு மகளா இருப்பேன்னு சொல்லிட்டு
போட்டு அவளை சமாதானப்படுத்திட்டு ரெண்டு பேரும் அன்னைக்கு நைட்டு தூங்கிடுறாங்க. மறுநாள் காலேஜ் போற ஹீரோயின் நம்ம டேவிட்டை அவாய்ட் பண்ண ஆரம்பிக்கிறா. ஏன்னா இவன் ஒரிஜினலா இல்ல வந்துட்டு இவனும் இமேஜினேஷன் தெரியாம ஹீரோயின் அவளை அவாய்ட் பண்றா. பட் நம்ம டேவிட் அவகிட்ட விடாம பேசுறதுக்கு ட்ரை பண்றான். ஆனா அவ விலகியே தான் இருப்பா. இதனால வெறுத்து போன டேவிட் என்ன பண்றான், நைட் அவளை பாக்குறதுக்காக அவளோட ரூம் ஜன்னல் வழியா உள்ளார போயிருவான். அவன் உள்ள வந்ததை பார்த்து பதறி போன ஹீரோயின், என்னடா பிரச்சனை உனக்கு, ஏன்டா நீங்க வந்து சொல்லிட்டு கேட்கிறப்போ, அட மூதேவி அதே தான் நான் உன்கிட்ட கேட்கிறேன், உனக்கு என்ன பிரச்சனை, எதுக்காக என்ன அவாய்ட் பண்ணிக்கிட்டே இருக்கிற, எப்ப பாரு என்னை விட்டு ஒதுங்கி போறியே, என்ன பிரச்சனைன்னு அவன் திருப்பி கேட்கறான். அது ஒண்ணு இல்ல, மத்தவங்க சொல்ற மாதிரி நீ இமேஜினேஷனா இருந்தா நான் என்ன பண்ண முடியும், அதனால தான் உன்னை அவாய்ட் பண்றேன்னு சொல்றான். அதுக்கு ஹீரோ, முழுசா நீ பைத்தியக்காரியாவே மாறிட்ட போல, ஒரிஜினலா இருக்கிறது யாரு, இமேஜினேஷன் யாருன்னு கூட உன்னால பிரிச்சு பார்க்க முடியாது, ஏன் அப்படி பைத்திய மாதிரி பிஹேவ் பண்ற அப்படின்னு சொல்லிட்டு அவளை திட்டிட்டு இருக்கும் போது எதிர் வீட்டுல இருந்து திரும்ப அந்த குழந்தை அழுற சவுண்ட் கேக்குது. அந்த சவுண்டை கேட்ட ஹீரோயின், பாத்தியா இப்போ கூட எதிர் வீட்டுல குழந்தை அழுகுது, எனக்கு மட்டும் தான் கேக்குது, உனக்கு கேட்டிருக்காது அப்படின்னு சொல்றான். உடனே அவன், அட பைத்தியமே அந்த குழந்தை அழுகுற சவுண்ட் எனக்கும் கேக்குது, இப்ப என்ன உனக்கு பிரச்சனைன்னு சொல்றப்போ, டேய் உனக்கு அந்த சவுண்ட் கேக்குதா, அப்ப அந்த கிளவி யாரையும் கடத்தி வச்சிருக்கா கன்ஃபார்ம்டா அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் இதை பத்தி டீப்பா சர்ச் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. உடனே ரெண்டு பேரும் அந்த ஆண்டியோட வீட்டுக்கு போறாங்க. ஹீரோ பேஸ்மெண்ட்ல இருக்கக்கூடிய ஜன்னல் லைட்டா தட்டுறோம், அந்த கண்ணாடி நொறுங்கிடுது. அதனால பதறி போன ஹீரோ அங்க வந்து எஸ்கேப் ஆயிருவான். ஹீரோயின் மட்டும் அப்படியே பேஸ்மெண்ட் வழியா இப்படி எட்டி பாக்குறா. உள்ள குழந்தைங்க விளையாடுறதுக்கு உண்டான எல்லா பொருளுமே இருக்கும். இது எல்லாத்தையும் பார்த்துட்டு இருக்கும்போது டக்குன்னு லைட் ஆன் ஆகுது. அதை பார்த்து பதறி போன ஹீரோயின் வேகமா வீட்டுக்கு ஓடும் போது அந்த பக்கத்து வீட்டு ஆண்டி அவளை பார்த்துருவாங்க. பார்த்த உடனே போலீஸை கூட்டிட்டு நேரா அவளோட வீட்டுக்கு வந்து அவங்க அப்பா கிட்ட, இங்க பாருங்க ஜானு, உங்க பொண்ணு பண்றது ஒண்ணு கூட சரியில்லை, தேவையில்லாம என் வீட்டை வந்து நோட் பண்ணிட்டு இருக்கிற, முதல்ல அவளை கொண்டு போய் ஹாஸ்பிட்டல் சேர்த்துருங்க, இல்லைன்னா நான் கண்டிப்பா போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுத்து அவளை போலீஸ் ஸ்டேஷன்ல உட்கார வச்சிரும் பாத்துக்குன்னு சொல்லிட்டு பயங்கரமா திட்டிட்டு அங்க இருந்து கிளம்பிடுவா. இதனால டென்ஷன் ஆகிற ஹீரோனோட அப்பா என்ன பண்றான், பயங்கரமா அவளை பிடிச்சி திட்டிட்டு ஒழுங்கு மரியாதையா ஒழுங்கா மாத்திரை போடு, கண்டவங்க வீட்டுக்கெல்லாம் எதுக்காக போறேன்னு சொல்லி பயங்கரமா திட்டிட்டு மாத்திரை போட சொல்றான். என்னடா இப்படி நம்மளை பெத்த அப்பனே நம்மளை புரிஞ்சுக்கலன்னு சொல்லிட்டு ஹீரோயின் டபக்குன்னு எல்லா மாத்திரையும் அள்ளி வாயில போட்டுருவா. அதனால கடுப்பானவன் பலாருன்னு கணத்துல அரைஞ்சிருவான். அடிச்சுட்டு ஐயோ இப்படி புள்ளி அடிச்சிட்டேன்னு சொல்லிட்டு சாரிமான்னு சொல்றப்ப போங்கப்பான்னு சொல்லிட்டு அவங்க வந்து கிளம்பிருப்பா. அடுத்த மறுநாள் ஸ்கூல்ல வச்சு டேவிட்டை மீட் பண்றப்போ டேவிட் இவகிட்ட வந்து சாரி கேட்கறான். அதுக்கு ஹீரோயின், ஏன்டா டேய் ஒன்னெல்லாம் ஒரு ஆளுன்னு முதிச்சு நானும் உன்னை கூட்டு போன பத்தியா, என் ஊத்திய செருப்பாலே அடிச்சுக்கணும், உன்னால நான் எங்க அப்பா கிட்ட அடி வாங்கினேன் தெரியுமாடா, இருந்தாலும் போனா போது எனக்கு இருக்கிற ஒரே ஃப்ரெண்டு நீ தான், அதனால உன்னை மனுஷன்னு சொல்றான். அடுத்த அன்னைக்கு நைட்டு ஹீரோயின் அவளோட வீட்டுல இருக்கும் போது பக்கத்து வீட்டு ஜன்னல்ல அந்த குழந்தைய பாக்குறா. உடனே டேவிட்டுக்கு போன போட்டு வீட்டுக்கு வர சொல்றான். அவனு வீட்டுக்கு வருவான். வந்தவங்க கூட ஹீரோயின் காட்சி ஆடிட்டு இருக்கும்போது அவன் பொசுக்குன்னு கிஸ் பண்ணிடுவான். அப்போ ஹீரோயினோட அம்மா வந்துருவாங்க. அவங்க டேவிட்டை பார்த்துட்டு யாருமா இவன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கிறப்போ, இவன் தாமா டேவிட், என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்டுன்னு சொல்றான். அதுக்கு அவங்களும் நல்லதா இருக்கான் பையன் அப்படின்னு சொல்லிட்டு மேல போயிருவாங்க. அப்பதான் ஹீரோயினுக்கு அப்பாடா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரிலீஃப் கிடைக்குது. எதுக்காக அப்படின்னு கேட்டீங்கன்னா, இது வரைக்கும் இவனை ஒரு இமேஜினேஷன் பர்சனா இருப்பானோ அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் நினைச்சிட்டே இருப்பா. பட் இப்ப அவங்க அம்மாவே பார்த்து கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. அதனால இவளுக்கு ஒரு நிம்மதி கிடைச்சிருது. அப்ப ஹீரோ என்ன நினைச்சாலும் தெரியல, சரி நான் வீட்டுக்கு கிளம்புறேன், எனக்கு ஒரு மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு வீட்டுக்கு கிளம்பிடுவான். அடுத்த நாள் ஹீரோயின் ஸ்கூலுக்கு போறா. பட் ஹீரோ அங்கேயும் வந்திருக்க மாட்டான். என்னாச்சு அவனுக்குன்னு சொல்லிட்டு ஹீரோயின் யோசிக்கும் போது திடீர்னு அவளுக்கு திரும்பவும் அந்த குரல் கேட்க ஆரம்பிக்குது. ஏன் நீ நினைக்கிற மாதிரி டேவிட் ரியல் பர்சன் கிடையாது, அவன் இமேஜினரி பர்சன் தான் சொல்லிட்டு அவளை ரொம்பவே டார்ச்சர் பண்ணுது. இதனால பயந்து போன ஹீரோயின் கிளாஸ் ரூம்ல இருந்து வெளியில ஓடி வரும்போது பக்கத்து வீட்டு ஆண்டி அவளை பிடிக்கிறாங்க. அவளை பார்த்துட்டு இன்னும் பயந்து போய் நேரா வீட்டுக்கு ஓடி வந்துருவா. வீட்டுக்கு வந்தவ அவளோட ரூம்ல இருக்க கண்ணாடியை பார்த்துட்டு இருக்கும்போது டப்புன்னு இவளோட மனசாட்சி அவகிட்ட பேச ஆரம்பிக்கும். அடியே இன்னும் 2 நாள் அந்த பக்கத்து வீட்டு கலவி அந்த குழந்தைய கொன்றுவாடி, அதுக்கு முன்னாடி அந்த பிள்ளையை காப்பாத்திரன்னு சொல்லிட்டு மனசாட்சி அவகிட்ட திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டே இருக்கும். இதனால கடுப்பானவ கண்ணாடியை உடைச்சிருவா. கண்ணாடியை உடைச்சிட்டு ஹீரோக்கு டெக்ஸ்ட் பண்ணி, நான் இன்னைக்கு நைட்டு பக்கத்து வீட்டு ஆண்டியோட வீட்டுக்குள்ள போய் பார்க்க போறேன், நீ வந்துருன்னு சொல்லிட்டு மெசேஜ் அனுப்பி விட்டுருவா. கண்ணாடியை உடைச்ச உடனே ஹீரோனோட அம்மா வந்து அவளை சமாதானப்படுத்த ட்ரை பண்றாங்க. பட் அவ சமாதானமே ஆக மாட்டா. அதனால ஹீரோயினோட அப்பா உள்ள வந்துருவான். வந்தவன் ஹீரோயினை பிடிச்சி பயங்கரமா திட்டிட்டு இப்பதான் ஒரு ட்விஸ்டே ரிவீல் பண்றான். அது என்ன ட்விஸ்ட்னா, இவ்வளவு நேரம் ஹீரோயினோட அம்மான்னு ஒரு கேரக்டர் இருந்துச்சுல்ல, அது செத்து போய் 3 வருஷம் ஆயிருந்திருக்கும். ஹீரோயினுக்கு இது தெரிஞ்சிருந்தாலும் மென்டலி பாதிக்கப்பட்டதுனால ஹீரோயினோட அம்மா உயிரோட இருக்கிற மாதிரியே நினைச்சுக்கிட்டு அவகிட்ட பேசுறது, அவ கூட கொஞ்சிறது, அவளை வரைகிறதுன்னு சொல்லிட்டு எல்லா ஆக்டிவிட்டியுமே பண்ணியிருந்திருப்பான். இதுக்கு ஹீரோயினோட அப்பனும் அவனோட பொண்டாட்டி உயிரோட இருக்க மாதிரியே நடிக்க வேற செஞ்சிருந்திருப்பான். அண்ட் இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் எதுக்காக ஹீரோ டேவிட் கிஸ் அடிச்சுட்டு அங்கிருந்து பதறி போய் கிளம்பலாம் அப்படிங்கிறது. ஏன்னா ஹீரோனோட அம்மா அங்க இருந்திருக்கவே மாட்டாங்க. இவளா தனியா யார்கிட்டயே பேசிட்டு இருந்திருக்கிறத பார்த்துட்டு தான் இவன் அங்கிருந்து தெரிச்சு ஓடி இருப்பான். சோ இது எல்லாத்தையுமே ஹீரோயின் கிட்ட சொன்ன உடனே ஜான் என்ன பண்றான்னா, உடனே மெண்டல் ஹாஸ்பிட்டலுக்கு போன் பண்ணி ஹீரோயினை அட்மிட் பண்றதுக்கு ட்ரை பண்றான். பட் ஹீரோயின் அவளோட அப்பனை தள்ளி விட்டுட்டு அங்கிருந்து ஓடி போய் பக்கத்து வீட்டுக்குள்ள இருக்கக்கூடிய ஜன்னல் வழியா உள்ள போயிடுறான். உள்ள போன ஹீரோயின் அந்த குட்டி போன தேடிட்டு இருக்கும்போது கரெக்டா அந்த பக்கத்து வீட்டு ஆண்டி உள்ள வந்துருது. அதனால பயந்து போன ஹீரோயின் என்ன பண்றா, பேஸ்மெண்டோட கீ எடுத்துக்கிட்டு நைஸா பேஸ்மெண்ட்டுக்குள்ள போய் பாக்குறா. உள்ள இவ நினைச்ச மாதிரி அந்த குட்டி பொண்ணு அந்த பக்கத்து வீட்டு ஆண்டி அடைச்சு வச்சிருக்கும். ஹீரோயின் உள்ள அந்த குட்டி பொண்ணை பார்த்துட்டு இருக்கும்போது இந்த பக்கத்து வீட்டு ஆண்டி உள்ள வந்ததுக்கு அப்புறமா அந்த கீயை தேடி பாக்குது. பேஸ்மெண்ட் கீ இல்லன்னு தெரிஞ்ச உடனே ஒரு கட்டையை எடுத்துக்கிட்டு நேரா பேஸ்மெண்ட்டுக்கு போறா. அங்க போனா ஹீரோயின் அந்த குட்டி பொண்ணை பிடிச்சிட்டு அமைதியா உட்காந்துட்டு இருக்கும் போது அவளை பாக்குற அந்த பக்கத்து வீட்டு ஆண்டி, இங்க பாரு ரேனு, நீ பாக்குற குழந்தை ரியலே கிடையாது, அது ஒரு இமேஜினரி குழந்தை, அதை விட்டுட்டு நீ பாடல இங்க இருந்து கிளம்பி போயிரு. நான் இதை பத்தி உங்க அப்பா கிட்டே சொல்ல மாட்டேன், போலீஸ் கம்ப்ளைண்ட் எதுவுமே கொடுக்க மாட்டேன், நீ பாடல இங்க இருந்து போயிட்டே இருக்கலாம்னு சொல்லும் போது கரெக்டா ஹீரோ அங்க வந்துடுறான். ஹீரோ வந்ததுமே ஹீரோயின் கிட்ட, அது உண்மையான குழந்தை தான், நீ அதை தூக்கிட்டு இங்க இருந்து எப்படியாவது எஸ்கேப் ஆயிரு, நான் இவளை பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டு அவகிட்ட சண்டை போட்டுட்டு இருப்பான். அப்ப இந்த பக்கத்து வீட்டு ஆண்டி என்ன பண்ணுது, ஹீரோட கழுத்துல கத்தி வச்சு, இங்க பாரு ரேனு, உனக்கு இது தேவையில்லாத வேலை, அந்த குழந்தைய விட்டுட்டு நீ கிளம்பி போயிரு, இல்லைன்னா உன் ஃப்ரெண்டோட கழுத்து அறுத்துருவேன், எப்படி வசதின்னு கேட்கிறப்போ
ஹீரோ டக்குன்னு கத்தியை தட்டி விட்டுட்டு அவ கூட பயங்கரமா சண்டை போட்டுட்டு இருப்பான். ஹீரோயின் அங்க இருந்து அந்த குழந்தைய தூக்கிட்டு வெளியில ஓடி வந்துருவா. வெளியில வந்து ஹீரோயினோட அப்பன் ஜான் அந்த குழந்தைய பார்த்துட்டு அப்ப நம்ம பொண்ணு சொன்னது உண்மைதான் போல அப்படின்னு சொல்லிட்டு அவளை கட்டி பிடிச்சிட்டு அந்த குழந்தைய வாங்கிக்கிறான். அதே நேரத்துல போலீஸ் அங்க வந்துருவாங்க. அப்போ போலீஸ் கிட்ட ஹீரோயின் என்னோட ஃப்ரெண்டு டேவிட் உள்ளதான் இருக்கிறான், அவனை எப்படியாச்சும் காப்பாத்துங்கன்னு சொல்றான். அதை கேட்ட ஜான், ஏமா அவன் ஒரு இமேஜினரி கேரக்டர்மா, அவனை இன்னுமா நீ நம்புற அப்படிங்கும் போது உள்ள இருந்து டேவிட் வெளியில வரான். அவனை பார்த்ததுக்கு அப்புறம் ஜானுக்கு ஒரு பெரிய நிம்மதி வருது. ஏன்னா இவ்வளவு நாள் ஹீரோயினை பைத்தியக்காரியா நினைச்சுக்கிட்டு இருந்த அப்பனும் இப்போ வந்து தெரிஞ்சிருவான். அதுக்கப்புறம் டேவிட் ஹாஸ்பிட்டல் கூட்ட போயிருவாங்க. ஹீரோயினும் ஜானும் அவளோட அம்மாவோட சமாதிக்கு போறாங்க. அங்க போயிட்டு பூங்கத்தெல்லாம் வச்சு முடிச்சதுக்கு அப்புறமா ஹீரோயின் அவளோட அப்பா கிட்ட, அந்த தெரபிஸ்ட் கொடுக்குற மாத்திரம் எனக்கு வேலை செய்து நினைக்கிறேன்ப்பா, இப்பெல்லாம் எனக்கு அந்த சவுண்ட் அதிகமா கேட்கறதே கிடையாது, அந்த சவுண்ட் அப்படியே நின்றுச்சு அப்படின்னு சொல்றான். இதை கேட்டுட்டு ஹீரோயினோட அப்பாவுக்கு ஒரு மாதிரி சந்தோஷமாயிரும். ரெண்டு பேரும் அங்க இருந்து கிளம்பி வீட்டுக்கு வராங்க. வீட்டுக்கு வந்த ஹீரோயின் பெட்ல படுக்கும் போது திரும்பி படுக்கிறா. அவளோட அம்மா பக்கத்திலே படுத்திருப்பாங்க. என்னதான் மத்த குரல் எல்லாமே கேட்காம போனாலும் ஹீரோயினுக்கு அவளோட அம்மா சத்தது மட்டும் அவளால ஏத்துக்கவே முடியாது. அதனால அவளோட அம்மா எப்பவுமே அவளோட கூட இருக்கிற மாதிரியே இமேஜின் பண்ணிக்கிட்டு கடைசி வரைக்கும் வாழ்ந்துகிட்டே இருக்கிறா அப்படிங்கிற மாதிரி படத்தை முடிச்சிருப்பாங்க. அவ்வளவுதான் மக்களே, நாளைக்கு ஒரு நல்ல மூவியோட வந்து உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.